Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping ஆப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சாப்டர் 1 செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ரிலேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ரிலேஷன்ஸில் வாட் இஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள், அதோட டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிலேஷன். வாட் இஸ் ரிலேஷன்? A connection between or among things. அதாவது ரெண்டு பொருட்களுக்கு இடையே என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கோ அதை தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஜென்ரலி ஃபாதர், மதர், கிட்ஸ் 3 பேத்துக்கும் ஒரு செயின் ரிலேஷன் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மதர் என்ன சொல்லுவாங்க? ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மதராக இருந்தாங்க அப்படின்னாக்கா கிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஹீ இஸ் மை சன், ஷீ இஸ் மை டாட்டர், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப். ஃபாதர், மதர் அண்ட் child is a relation. Like that, husband and wife, இது ஒரு ரிலேஷன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர், இது ஒரு ரிலேஷன். இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஸை நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? அதை now let us see the example of relations in the mathematical world. Okay, see a equal to b அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அப்போது a அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, b அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இதோட ரிலேஷன். ஓகேவா? அப்போது a is equal to b அப்படிங்கிறது இது ஒரு ரிலேஷன். அதே மாதிரி a is greater than b அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது ஏங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, பிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா greater than அப்படிங்கிறது தான் இதோட ரிலேஷன்ஷிப். லைக் தட் a is less than b. See, less than is the relation between a and b. Like that m is perpendicular to n அப்படின்னு சொல்கிறோம். அப்போது m அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, nங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னென்னா perpendicular அப்படிங்கிறது தான் இதோட ரிலேஷன்ஷிப். லைக் தட் n is parallel to m and a is the subset of b. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ரிலேஷன்ஷிப். அதே மாதிரியே ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்போது ரிலேஷன் பிட்வீன் 3 sides of the triangle சொல்கிறோம். அப்போது a squared plus b squared which is equal to h squared அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். see, ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் this side a and this side is b. இது perpendicular. the hypotenuse is h. அப்போது இதில் a squared plus b squared which is equal to h squared. ஸோ இது relation. Okay, in mathematically
ரிலேஷன் அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். லெட் எஸ் அப்படிங்கிறது நான் எம்டி செட்டாக இருந்ததுனாக்கா ஆருங்கிறது ரிலேஷன் ஆன் எஸ். ரிலேஷன்ஸ் அதோட டைப்ஸ் பார்க்கலாம். அதோட டைப்ஸ் வந்து 3 டைப்ஸ் என்னென்னாக்கா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கும்போது ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏவாக இருக்கும். அப்புறம் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ் ஏ ரிலேட்டட் டு ஏ ஆர் ஏ பிலாங்ஸ் டு ஆர். இப்போ சிமெட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது லெட் ஏ ரிலேட்டட் டு பி அப்படிங்கும்போது ஏ இஸ் ரிலேட்டட் டு பி தென் பி இஸ் ரிலேட்டட் டு ஏவாக இருந்ததுன்னா ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் தட் பி ரிலேட்டட் டு ஏ. ஆர் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆரில், அதாவது ஆர்லேருந்து ஏ கமா பிங்கிற 2 எலமெண்ட் எடுத்தோம்னாக்கா அது வந்து பி கமா ஏன்னு மாற்றினாலும் அதுவுமே ஆரில் தான் இருக்கும். ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கும்போது ஏ ரிலேட்டட் டு பி அண்ட் பி ரிலேட்டட் டு சி அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ ரிலேட்டட் டு சி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆர் இன்வர்ட்ஸ் அதை எப்படி சொல்லலாம்னாக்கா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆரோ பி கமா சி பிலாங்ஸ் டு ஆராக இருந்ததுன்னா தென் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆராக இருக்கும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். லெட் எஸ் பி எனி செட் a relation on S is said to be an equivalence relation. ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும்னா if அது வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் இந்த 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னாக்கா தட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.